ஃபுல்லாக வீடுங்க இருக்க சைட்டு தான் இருக்கும். ஏன்னா நம்ம ஃபஸ்ட்டு ஒரு பையர். ஸோ அதுக்கேற்றாப்புல தான் நம்ம சைட்டும் நம்ம எடுப்போம். ஃபுல்லாக வீடு இருக்கும். உடனே வாங்குற கஸ்டமர் வீடு கட்டி வர்ற மாதிரி தான் இருக்கும். அதே மாதிரி பஸ்ஸும் உங்களுக்கு வாசல்லே நிற்கும். இங்கேருந்து பார்த்தீங்கன்னா ரயில்வே ஸ்டேஷனும் ஒரு 3.5 நிமிஷத்தில் போய் நம்ம ரீச் ஆயிடலாம். 8 நம்பர் பிளாட் வரைக்கும் ஆல்மோஸ்ட் நம்ம பில்டருக்கே கொடுத்தாச்சு. அவங்களே கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணி விற்கிறாங்க. ஆல்மோஸ்ட் இதில் இப்போமே ப்ரீ லான்ச்சிங்கில் ஒரு 13 பிளாட்டுக்கு சோல்ட் அவுட் ஆன மாதிரி தான். நம்ம புதுசாக போட்டிருக்க திருப்பதி ஹைவேலேருந்து கரெக்டாக 1.8 கிலோமீட்டர்ஸ். நூல் பிடிச்சி அளந்தாலே அவ்வளோதான். லோன் மேக்ஸிமம் எவ்வளோ பண்ணுறீங்க? இல்லை 100% பண்ணிடுறோம். நம்ம எல்லா சைட்லையும் ஒரே வார்த்தை, அப்பவும் ஒரே வார்த்தை, இப்பவும் ஒரே வார்த்தை. 100% 100% லோன் தான். டவுன் பேமெண்ட்டே தேவையில்லை. வெறும் ரிஜிஸ்ட்ரேஷன் காசு கையில் வச்சிருந்தா போதும். வணக்கம் நேர்களே, சென்னைக்கு பக்கத்துல வேப்பம்பட்டு பகுதியில உடனே வீடு கட்ட அப்ரோட் வீட்டு மனைகள் தேடிட்டு இருக்கீங்களா? இந்த வீடியோ உங்களுக்கு தான். இன்னைக்கு ஷோல நம்ம பார்த்துட்டு இருக்கிற ஏஆர் என்டர்பிரைசஸ் நிறுவனத்தோட புதிய மனைப்பிரிவு வீடுகளுக்கு மத்தியில லொகேட் ஆகியிருக்கு. இந்த மனைப்பிரிவு பற்றி அந்த நிறுவனத்தின் எம்டி திரு எட்வின் பிரபு அவர்களோடு நாம் நிகழ்த்திய நேர்காணல் அடுத்ததாக உங்கள் பார்வைக்கு. சைட்டை பார்க்குறேன், ஃபுல்லாக வீடுகளாகவே இருக்குது. கண்டிப்பா. அதுவும் ஆன் ரோட்லேயே போட்டிருக்கீங்க இல்லையா? ஆமாம். நம்ம சைட்டு வேப்பம்பட்டில் கரெக்டாக எங்கே இருக்குது? இது வந்து வேப்பம்பட்டு அயத்தூர்னா எல்லாருக்குமே தெரியும். நம்ம அயத்தூர் பஸ் ஸ்டாப்ல ஜஸ்ட் ஒரு 100 மீட்டர் தான் நம்ம சைட்டு. பஸ் வந்து பக்கம் தான் வருது, 100 மீட்டர் தான். இந்த நம்ம மெயின் ரோடு இருக்குல்ல, மெயின் ரோட்லேருந்து அப்படியே ரைட்டில் ஒரு 50 அடி நடந்து போனீங்கன்னா பஸ் ஸ்டாப் அதிலே தான் இருக்குது. அயத்தூர் பஸ் ஸ்டாப்லேருந்து 100 மீட்டர் தான். அந்த ஆக்சுவலாக இது இன்னும் அக்யூரேட்டாக சொல்லணும் அப்படின்னா, ஸோ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா பக்கத்துலேருந்து பார்த்தீங்கன்னா திருவள்ளூர் போகிற ரோட்டில், அந்த ரோட்லேருந்து ஜஸ்ட் ஒரு 100 அடி தான் நம்ம சைட்டு. சரிங்களா? இன்னும் நல்லா சொல்லணும்னா, எல்லாருக்கும் தெரிகிற மாதிரி இன்னும் புதுசாக நல்லா டெவலப் பண்ணலாம் எதிர்பார்த்துட்டு இருக்காங்களா, கஸ்டமருக்கு நல்லா தெரிகிற மாதிரி சொல்லணும்னா, நம்ம புதுசாக போட்டிருக்க திருப்பதி ஹைவேலேருந்து கரெக்டாக 1.8 கிலோமீட்டர்ஸ். நூல் பிடிச்சி அளந்தாலே அவ்வளோதான். ஸோ 1.8 கிலோமீட்டர்ஸ். இது வேப்பம்பட்டுன்னு சொல்கிறனால வேப்பம்பட்டு ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து கரெக்டாக 3.5 கிலோமீட்டரில் வந்து நம்ம சைட்டு ரீச் ஆயிடலாம். எக்ஸாக்ட் லொகேஷன் பார்த்தீங்கன்னா அயத்தூர். சரி, நம்ம சைட்டு வந்து என்ன அப்ரூவ்டு, எத்தனை பிளாட் போட்டிருக்கீங்க, என்ன சைஸ்லேருந்து பிளாட் ஸ்டார்ட் ஆகுது? இது வந்து பார்த்தீங்கன்னா 1 ஏக்கர் 54 சென்ட். ஆக்சுவலாக ஒரு 54 பிளாட் நம்ம போட்டிருக்கோம். இது வந்து டிடிசிபி ரெரா அப்ரூவல் நம்ம வாங்கியிருக்கோம். சரிங்களா? மினிமம் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே 760 ஸ்கொயர் ஃபீட்லேருந்து 1600 ஸ்கொயர் ஃபீட் வரைக்கும் அவைலபிள் இருக்குது. சரி, மினிமம் வந்து 760 ஸ்கொயர் ஃபீட் தான். சைட் வந்து நியூ சைட் தான் இல்லையா? ஆமாம், எப்போ லான்ச் பண்ண போகிறீங்க? ஆக்சுவலாக இது இப்போ ப்ரீ லான்ச்சிங்கில் தான் இருக்குது. ஆல்மோஸ்ட் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இதில் ஒரு 12 பிளாட்டு, அதுக்கப்புறம் ஒரு 3 பிளாட் ஆல்மோஸ்ட் சோல்ட் அவுட் ஆயிடுச்சு. பில்டர் வாங்கியிருக்காங்க, அவங்க வீடு கட்டி வைக்க போகிறாங்க. மொத்தமாகவே நம்மளுக்கு தனியாக கொடுத்துருக்காங்க. வீடுகள் வரப்போகுது. ஆமாம், 3 பிளாட். அதில் 10, 29, 28 நினைக்கிறேன். அந்த 3 பிளாட்டு, அப்புறம் இந்த 1லேருந்து 8 நம்பர் பிளாட் வரைக்கும் ஆல்மோஸ்ட் நம்ம பில்டருக்கே கொடுத்தாச்சு. அவங்களே கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணி விற்கிறாங்க. ஆல்மோஸ்ட் இதில் இப்போமே ப்ரீ லான்ச்சிங்கில் ஒரு 13 பிளாட்டுக்கு சோல்ட் அவுட் ஆன மாதிரி தான். சரி, சைட்டுக்குள்ள ரோடில் என்ன சைஸு? இது வந்து நம்ம மெயின் ரோடு வந்து பார்த்தீங்கன்னா 40 அடி ரோடு. ஆக்சுவலாக மெயின் ரோட்லேருந்து நம்ம சைட்டுக்கு வர ரோடு வந்து 40 அடி ரோடு. சைட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 30 அடி ரோடு, 24 அடி ரோடு போட்டிருக்கோம். அதேமாதிரி டெவலப்மெண்ட் பார்த்தீங்கன்னா நீங்கள் வீடியோவில் எல்லாரும் பார்த்துட்டு இருப்பாங்க. ஸோ சுற்றி காம்பவுண்ட் போட்டுடுறோம். அப்புறம் கிராண்ட் ஆர்ச் ஆக்சுவலாக ஒர்க்கு நடந்துகிட்டு இருக்குது. ஆல்மோஸ்ட் இது பெயிண்டிங் ஒர்க்குனால தான் பெண்டிங் இருக்குது. அப்புறம் கல்லுக்கு வந்து நம்பர் எழுதணும், அவ்வளோதான் பெண்டிங். மற்றபடி ஆல்மோஸ்ட் எல்லாமே முடிஞ்சிருச்சு. ஆர்ச் வேலையும் கொஞ்சம் பெண்டிங் இருக்குது. சரி, சைட்டை வாசலே பார்க்குறேன், ஏகப்பட்ட வீடுகள் இருக்குது. எத்தனை வீடுகள் இருக்கும் ஆப்போசிட்டில்? இல்லை, நம்ம ஜென்ரலாகவே ஏஆர் என்டர்பிரைசஸ்ன்னு சொல்லிட்டு வந்துட்டாலே பார்த்தீங்கன்னா நீங்கள் எல்லா சைட்டு பார்த்துருப்பீங்க. இது வரைக்கும் நம்மகிட்ட கண்டினியூவாக ட்ராவல் பண்ணிட்டு இருக்கீங்க, ஒரு 3 வருஷமாக ட்ராவல் பண்ணிட்டு இருக்கீங்க. ஸோ எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும், நீங்கள் போடுற சைட்டு, அதாவது ஏஆர் என்டர்பிரைசஸில் கொலாபரேஷனில் நீங்கள் போடுற சைட் எல்லாமே ஃபுல்லாக வீடுங்களுக்கு நல்லா தான் இருக்கும். ஆமாம். ஆல்மோஸ்ட் மன்னிவாக்கும் பார்த்துருப்பீங்க, செம்பரம்பாக்கம் பார்த்துருப்பீங்க, திருநூர் பார்த்துருப்பீங்க, திருநூரில் க்ரீன் சிட்டி, துவாரகான்கில் எல்லாம் பார்த்துருப்பீங்க. ஃபுல்லாக வீடுங்க இருக்க சைட்டு தான் இருக்கும். ஏன்னா நம்ம ஃபஸ்ட்டு ஒரு பையர். ஸோ அதுக்கேற்றாப்புல தான் நம்ம சைட்டும் நம்ம எடுப்போம். ஃபுல்லாக வீடு இருக்கும். உடனே வாங்குற கஸ்டமர் வீடு கட்டி வர்ற மாதிரி தான் இருக்கும். அதே மாதிரி பஸ்ஸும் உங்களுக்கு வாசல்லே நிற்கும். இங்கேருந்து பார்த்தீங்கன்னா ரயில்வே ஸ்டேஷனும் ஒரு 3.5 நிமிஷத்தில் போய் நம்ம ரீச் ஆயிடலாம். அதேமாதிரி திருப்பதி பைபாஸும் அப்படி தான். ஒரு நிமிஷம் 2 நிமிஷம் போனாலே திருப்பதி பைபாஸ் வந்து ரீச் ஆயிடலாம். அதுக்கப்புறம் இந்த புதுசாக நம்ம வந்து மாமல்லபுரத்துலேருந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எண்ணூர் கனெக்ட் பண்ணுற வந்து ஃபெரிவரல் ரிங் ரோடு போடுறாங்க. அதுவுமே இங்கேருந்து ஒரு 5 to 7 மினிட்ஸில் போய் ரீச் ஆகலாம். ஒரு 7 கிலோமீட்டர் தான் இங்கேருந்து. இந்த கீழனூர் வழியாக போனால் ஒரு 7 கிலோமீட்டர் தான். ஸோ அதனால் ஆக்சஸும் நல்லாயிருக்கு. இன்னும் சொல்லணும்னா ஆல்மோஸ்ட் உங்களுக்கு ட்ரெயின் இருக்குது வேப்பம்பட்டுக்கு. ஸோ அந்த ஃபெசிலிட்டிஸ் இருக்குது. இங்கேருந்து கரெக்டாக ஒரு 8 கிலோமீட்டர்ஸ் போனீங்கன்னா உங்களுக்கு வந்து நம்ம மெட்ரோ ஸ்டேஷன், பட்டாபிராம் மெட்ரோ ஸ்டேஷன் வந்துடும், நெம்பிலிச்சேரி. சரி, அதே மாதிரி அவுட்டர் ரிங் ரோடும் கனெக்ட் ஆயிருது. சரி, நம்ம சைடில் கட்ட பட்டாபிராம் வந்து 8 கிலோமீட்டர். ஆமாம், 8 கிலோமீட்டர். 8 கிலோமீட்டர் தான். ஸோ ஈஸியாக ரீச் ஆயிடலாம். அவுட்டர் ரிங் ரோடு ரீச் இருக்குது. ஸோ அதனால் ஆக்சஸ் நல்லா இருக்குது. இன்னும் சொல்ல போனால் சிடிஹெச் ரோடு, சென்னை திருவள்ளூர் ஹை ரோடு இருக்குது. ஸோ அதனால் ஆக்சஸ் பார்த்தீங்கன்னா நம்ம சைட்டை பொறுத்த வரைக்கும் எங்கேனாலும் இங்கேருந்து ஈஸியாக ரீச். 4 பக்கம் ஃபுல்லாக டெவலப். எல்லா பக்கமும் நீங்கள் ட்ரோன்லாம் கொஞ்சம் தள்ளி போய் காமிச்சிங்கன்னா எல்லா ரோடுமே தெரியும். அந்தளவுக்கு நீங்கள் ட்ரோனில் பார்த்தீங்கன்னா இங்கேருந்தே தெரியும். ஆமாம், ரோடு திருப்பதி பைபாஸ் வந்து உங்களுக்கு தாராளமாக தெரியும். ஸோ அதனால் ஆக்சஸ் நல்லாயிருக்கும், டெவலப்மெண்ட்டும் நல்லாயிருக்கும். தாராளமாக வந்து பார்த்துக்கலாம். ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டாக இருந்தாலும் சரி,
இல்லை உடனே வீடு கட்டி வரனாலும் சரி, நம்ம சைட்டு ஏற்ற சைட்டு. ஆமாம், சைட்டு வாசல் பிளாட்டே வீடு இருக்குது. வீடு இருக்குது. ஸோ சுற்றி ஃபுல்லாக வீடு தான். நீங்கள் அந்த ட்ரோனில் கண்டிப்பாக எடுத்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். பார்த்தாங்கனாலே தெரியும், சுற்றி வீடு தான் இருக்கும். சரி, நெக்ஸ்ட் ப்ரைஸ்க்குள்ளே போயிடலாம். இப்போ நம்ம சைட்டில் ஸ்கொயர் ஃபீட் வந்து என்ன ப்ரைஸு? ஸோ இப்போ வந்து ப்ரீ லான்ச்சிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2450 ரூபாய் கொடுக்குறோம், 2450 கொடுக்குறோம். ஆஃப்டர் லான்ச்சிங் அப்புறம் ஒரு 100 ருபீஸ் இன்க்ரீஸ் பண்ணலான்னு இருக்கோம் நம்ம. சரி, இப்போ இந்த ப்ரைஸில் ஏதாவது நெகோஷியபிள் எதிர்பார்க்கலாமா? இல்லை, இதில் பெருசாக நெகோஷியபிள் எதிர்பார்க்க வேணாம். ஏன்னா நம்ம பக்கத்தில் இதை தாண்டியே போட்டிருக்காங்க, ஒரு 1.5 கிலோமீட்டர் 2 கிலோமீட்டர் தாண்டி போட்டிருக்காங்க. அவங்களே நம்மளோட ரேட் அதிகமாக தான் போட்டிருக்காங்க. இது உண்மையிலே பெஸ்ட் ரேட்டு தான். சரி, இன்கேஸ் ஏதாவது கிளைண்ட் வந்தாங்க, நான் வந்து உடனே ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறேன் அப்படின்னா ஏதாவது ஒரு சின்னதாக ஒரு கன்செஷன் பண்ணி கொடுக்கலாம் நம்ம. சரிங்களா, ரொம்ப பெரிய லெவலில் இருக்காது, ஒரு சின்னதாக பண்ணலாம். ஏன்னா ஆல்மோஸ்ட் நான் ஆஃப்டர் லான்ச்சிங் அப்புறம் நான் 2550 ரூபா தான் நம்ம விற்க போகிறோம். ப்ரீ லான்ச்சிங்கிறதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா 2450 ரூபா கொடுக்குறோம். சரி, லோன் மேக்ஸிமம் எவ்வளோ பண்ணுறீங்க? இல்லை, 100% பண்ணிடுறோம். நம்ம எல்லா சைட்லையும் ஒரே வார்த்தை, அப்பவும் ஒரே வார்த்தை, இப்பவும் ஒரே வார்த்தை. 100%ன்றது 100% லோன் தான். டவுன் பேமெண்ட்டே தேவையில்லை. வெறும் ரிஜிஸ்ட்ரேஷன் காசு கையில் வச்சிருந்தா போதும். ப்ரொஃபைல் கரெக்டாக இருந்தால், அவங்களுக்கு எலிஜிபிலிட்டி இருந்து, ப்ரொஃபைல் கரெக்டாக இருந்து எலிஜிபிலிட்டி இருந்தால் 100% லோன் வாங்கி கொடுக்கலாம். சரி, மினிமம் சைஸ் பிளாட் வந்து டோட்டலாக என்ன ப்ரைஸ் வருது? உங்களுக்கு 19 லட்ச ரூபாய்க்கு உங்களுக்கு பிளாட் கொடுத்துடலாம். சரி, அந்த 90 லேக்கும் ஃபுல்லாக லோனே வாங்கிக்கலாம். தாராளமாக வாங்கிக்கலாம். டவுன் பேமெண்ட் தேவையே இல்லை, தாராளமாக வாங்கிக்கலாம். அதுதான் சொல்லணும், எப்போவுமே ஒரே வார்த்தை தான், 100% லோனு. மோஸ்ட்லி நிறைய பேர் பண்ணுறாங்களா என்னன்னு தெரியாது. கண்டிப்பாக நான் பண்ணி கொடுத்துருக்கேன். துவாரகா என்க்ளேவில் நாளைக்கு ரிஜிஸ்ட்ரேஷன் ஆகிற போகிற பிளாட்டு கூட 100% லோனு தான். சரிங்களா. சரி, ஃபுல் லோன் பண்ணி கொடுக்குறீங்க இல்லையா? எல்லா கஸ்டமரும் அதை எதிர்பார்க்குறாங்களா எப்படி? இல்லை, எல்லா கஸ்டமர்லாம் எதிர்பார்க்கல. மோஸ்ட்லி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 20% கஸ்டமர் எதிர்பார்க்குறாங்க. இப்போ நம்ம அங்கே கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 2 ஏக்கர் பண்ணியிருந்தோம், 89 பிளாட். அதில் என்னன்னா ஒரு 9-10 கஸ்டமர், எனக்கு தெரிஞ்ச ஒரு 8லேருந்து 9 கஸ்டமர் மட்டும் தான் 100% லோன். மற்றபடி இப்படி ஃபுல் லோன் வாங்கும்போது டியூ கட்டுறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக ஃபீல் பண்ணுவாங்களா? அப்படிலாம் ஏதாவது? அப்படியே கிடையாது. அவங்க என்னன்னா என்னால் எவ்வளோ நாள் கட்ட முடியும், கட்ட முடியும். ஆனால் என் கையில் தான் காசு இல்லை. நான் ரிஜிஸ்ட்ரேஷனுக்கு அமௌண்ட் எனக்கு ஒரு 2 ரூபா 3 ரூபா என்னால் ரெடி பண்ண முடியுங்க. எனக்கு லோன் தான் ஃபுல்லாக பண்ணி கொடுக்கணும், நான் கட்டிடுவேன். எனக்கு சோர்ஸ் இருக்குது. அப்படிங்கும்போது என்னன்னா நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அவங்களுக்கு இன்கம் வரும். ரெண்டல் ஏதாவது வீடுக்கு வாடகைக்கு விட்டுருப்பாங்க. ஸோ வேறு ஏதாவது வருமானம் வந்துட்டு இருக்கும். இப்போ நான் ஒரு கிளைண்ட்லாம் வந்து பால் வியாபாரம் பண்ணுறாரு, அவர் லீகலாக ஒர்க் பண்ணுறாரு, பால் வியாபாரம் பண்ணுறாரு, அதெல்லாம் கணக்கில் காட்ட முடியாது. ஸோ அந்த மாதிரி பண்ணும்போதெல்லாம் என்னால் கட்ட முடியும், என்னால் முடியும், வில்லிங்னஸ் இருக்குது. அதாவது இன்கம் வந்தால் ஃபுல் லோன் வாங்கிக்கலாம், தாராளமாக வாங்கிக்கலாம். அதான் சொல்ல வரேன், உங்களுக்கு எலிஜிபிலிட்டி இருக்கணும், உங்கள் ப்ரொஃபைல் நல்லா இருந்தால் 100% லோனு. சைட்டுக்கு பக்கத்தில் என்னென்ன ஸ்கூல் காலேஜ்லாம் இருக்குது? ஸோ இப்போ நம்ம ஸ்கூலுன்னு ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன். இங்கேருந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஒரு 3 அதாவது ஒரு 3.5 கிலோமீட்டரில் பார்த்தீங்கன்னா கேரமல் பப்ளிக் ஸ்கூல் இருக்குது. சரிங்களா, அது ஒரு 3 நிமிஷம் ட்ராவலிங் டைம். அதே மாதிரி வேலம்மாள் வந்து ஒரு 4 கிலோமீட்டர் இங்கேருந்து ஒரு 4 மினிட்ஸ் ட்ராவலிங் டைம். ஏன்னா ஜென்ரலாக எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் 4 கிலோமீட்டர் 3 கிலோமீட்டர்னு சொன்னால் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதாவது நிமிஷத்தில் சொல்லுவாங்க, நான் கிலோமீட்டரே சொல்லிடுவேன். ஏன்னா ஜென்ரலாக இங்கே யாருமே கிலோமீட்டர் கணக்கு சொல்லவே மாட்டாங்க. அது ஒரு 4 கிலோமீட்டர்ஸ் வரும் இங்கேருந்து. ஒரு 4 நிமிஷம் ட்ராவலிங் டைம். பஸ்ஸுங்க ரெகுலராக வருது பிக்கப் பண்ணுறதுக்கு. கேரமல் பப்ளிக் ஸ்கூல் இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அரவிந்தர் மெட்ரிகுலேஷன் ஸ்கூல் இருக்குது. அதனால் ஸ்கூல்ஸ் நிறையா இருக்குது. அதே மாதிரி நம்ம அப்படி பின்னாடியே கவர்மெண்ட் பாலிடெக்னிக் இருக்குது. இங்கேருந்து ஜஸ்ட் ஒரு 1.2 கிலோமீட்டர் பின்னாடி தான் பெரிய பாலிடெக்னிக், கவர்மெண்ட் பாலிடெக்னிக் இருக்குது. அப்புறம் பஜ்ரங் காலேஜ் இருக்குது. கேட்டில் லெஃப்ட் சைடு, நம்ம வெப்பமட் லெஃப்ட் சைடு போனால் ஸ்ரீராம் காலேஜ் இருக்குது. அதுவே நம்ம திருநூறு சைடு போட்டினா ஜெயா காலேஜ் குரூப் எல்லாமே இருக்குது. ஸோ அதனால் எஜுகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை, எல்லா ஃபெசிலிட்டிஸுமே இங்கே இருக்குது. எல்லாம் பக்கம் தான். தாராளமாக இங்கே நீங்கள் ஸ்கூலில் சேர்த்தாங்கன்னா 3 கிலோமீட்டர் 2 கிலோமீட்டர் நீங்கள் பார்க்க வேணாம், தாராளமாக அலைய வேணாம். பஸ்ஸு சைட்டு வாசலே வந்துடும். ஏன்னா இங்கே நிறையா பஸ் வந்துட்டு இருக்கு. இங்கே உள்ளவங்க எல்லாரும் படிக்கிறாங்க, நம்ம காலையில் பார்த்துருக்கோம். ஸோ இங்கே வந்து பிக்கப் பண்ணி ட்ராப் பண்ணிடுறேன். சரி, நம்ம சைட்டில் கிரவுண்ட் வாட்டர் எப்படி? இங்கே ஆக்சுவலாக என்ன 30 அடி 25லேருந்து 30 அடியில் உங்களுக்கு தண்ணி நல்லாயிருக்கும். கேஸு நீங்கள் வந்தீங்கன்னா இங்கே கிட்டத்தட்ட ஒரு 200-300 வீடு இருக்குது. தாராளமாக எவ்வளோன்னு கேட்டுகிட்டே நீங்கள் புக்கிங் பண்ணலாம். தண்ணி எப்படி அங்கே டெஸ்ட் பண்ணிக்கலாம். எங்கிட்ட கேட்கவே வேணாம், டேஸ்ட் பண்ணிக்கலாம். ஏன்னா வீடு இருக்குது. ஏன்னா நாங்கள் போர் போட்டு வச்சுருந்தா சரி, நாங்கள் ஒரு 200 அடி போட்டு வச்சுட்டு சரி 30 அடியில் இருக்குது 40 இருக்குன்னு சொல்லலாம். வீட்டில் கேட்டுட்டு உண்மைத்தன்மை எதுவும் அவங்க தெரிஞ்சுக்கிட்டே நீங்கள் புக்கிங் பண்ணலாம். சரி, டாக்குமெண்ட் பற்றி சொல்லுங்களா? டாக்குமெண்ட்லாம் நமக்கு கிளியராக இருக்கும். சரிங்களா, 2 பேர் சைனிங் அத்தாரிட்டி, அவ்வளோதான். ஒரு கம்பெனி நேமில் தான் இருக்குது, ஒன்றும் பிரச்சனை இல்லை. டாக்குமெண்ட் வைஸ் கிளியராக இருக்கும். நம்ம எப்பவுமே டைட்டில் கிளியராக தான் கொடுப்போம். உங்களுக்கு தெரியும், கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 1956லேருந்து டாக்குமெண்ட் இருக்குது நம்மகிட்ட. கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் 75 வருஷம் 80 வருஷம் டாக்குமெண்ட். எல்லாம் பக்காவாக இருக்குது, தைரியமாக வாங்கலாம், தாராளமாக வாங்கலாம். சைட் விசிட் மற்றும் கூடுதல் விவரங்களுக்கு வீடியோல பிளே ஆகிற மொபைல் எண்ணில் பில்டரை டைரக்டா கான்டாக்ட் பண்ணுங்க.